வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டைம் ட்ராவல் கான்செப்ட்டில் ஒரு சைனீஸ் மூவி தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம சிஸ்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ட்ராமா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கலை பார்த்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வில்லி செத்தது நல்லதான்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க. இப்போ எழுப்பி பார்க்கும்போது ஒரு மணமகள் குளத்தில் இருக்காங்க. இப்போ அவங்க கழுத்தை பிடிச்சி ஒருத்தர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்போ அவரும் மணமகன் குளத்தில் தான் இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. வீடு தூங்கிட்டு இருந்தோம், இப்போ எழுப்பி பார்க்கும்போது நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோ கிச்சு கொளுத்தும் போது நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றாருன்னா விடு லூச்சன் சொல்றாரு. அப்ப லூச்சன் வந்து அந்த கேரக்டர் தானே, நம்ம படிச்சிருந்த ஒரு ஆர்டிகல் வில்லி தானே, ஒரு நம்ம கனவுல இருக்கோமோ, நம்ம தூங்கிட்டு கனவுல இருக்கோமோ நினைச்சிட்டு இந்த பையன் நல்லா இருக்கானே அப்படின்ட்டு நம்ம கனவுல தானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ என்ன செஞ்சாங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து இந்த பையன் நல்லா இருக்கான், கனவுல தானே கிஸ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ என்ன செய்றாங்கன்னா கனவுல நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் கிஸ் பண்ண வரும்போது ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பல்லாருன்னு ஒரு அறை விட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கட்டரில் போயிட்டு செம்மைக்கு விழுந்துட்டாங்க அடிச்சதுல. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து வலிக்குது. நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒருவேளை நம்ம டைம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோமோன்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஆர்டிகல் படிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அந்த கதைகளுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து டைம் ட்ராவல் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் வெளியே நடந்து வச்சுருக்க போது ஒன்று யோசிக்கிறாங்க. என்னன்னா இந்த கதையில் இவங்க இருக்காங்க, இப்போ நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க ஒரு கேரக்டர், அந்த பொண்ணு பேர் வந்து லூச்சன். அந்த பொண்ணு வந்து ஷான் ஒரு பையனை வந்து லவ் பண்ணுச்சு. அந்த பையன் வந்து ஜென்ரல். இப்போ ஜென்ரலாக பிரின்ஸாக நினைக்கும் போது நம்ம பிரின்ஸ் தான் நம்மளுக்கு சரிப்பட்டு வருவான்ட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க நம்ம ஹீரோயின். அதனாலே நம்ம ஹீரோவுக்கு வந்து நம்ம ஹீரோயின் பிடிக்காது. அதனால இப்போ ஹீரோ வந்து கொஞ்சம் நாள் போகும்போது நம்ம ஹீரோட்ட வந்து எக்ஸை மீட் பண்ணியிருப்பாரு. இப்போ அந்த எக்ஸை வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து பிடிக்காது. ஏன்னா இப்போ ஹீரோயின் இருக்கிற கேரக்டர் வந்து வில்லி கேரக்டர். இந்த பொண்ணு லூச்சன் வந்து நம்ம அந்த பொண்ணு மேலே ரொம்ப பழி போடவும் நம்ம ஹீரோ வந்து லாஸ்ட்டில் அந்த லூச்சனை வந்து கொண்டிருப்பாங்க. லூச்சன் கேரக்டரில் தான் நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா அது மட்டும் நடக்கவே கூடாது, இப்போ நான் இதில் இருக்கேன், நம்ம ஹீரோவோட வந்து நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும், நம்ம உயிரோட இருக்க முடியும், கிளைமேக்ஸை மாற்ற முடியும், இந்த ஹீரோவை மட்டும் நம்பக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ லூச்சன் இடத்துல இருக்கிறத வந்து நம்ம ஹீரோயின் தானே, நம்ம ஹீரோயின் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணலையே, அப்போ எப்படியுமே கிளைமேக்ஸில் நம்ம ஹீரோயின் செத்துருவாங்க தானே. அது நடக்கக்கூடாதுன்னா நம்ம ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணிட்டு நம்ம ஷாவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நம்ம அந்த லூச்சன் வந்து நம்ம ஷாக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணதே இல்லை. இதில் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஒரு காவலாளி வந்து உங்களை அரசர் மீட் பண்ண சொன்னார்னு சொல்லும்போது அங்கே ஹீரோயின் போனோட்டி நம்ம ராஜா கேட்குறாரு, அதாவது ஹீரோ டாப்பா கேட்குறாரு, நீயே வெட்டிங் நைட் அன்னைக்கு நம்ம ஹீரோயினோட இருக்கலன்னு நம்ம ஹீரோட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்றாரு, என்னோட இந்த பொண்ணோட இருக்க முடியாது, எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து இதோட சாக்குன்ட்டு இவர்கிட்ட வந்து டிவோர்ஸ் வாங்கலான்ட்டு நம்ம மன்னன்ட்டு என்ன சொல்றாருன்னா அழுது நடிக்கிறாங்க. இதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி வர முடியாது ராஜா, இந்த பையன் வந்து இந்த இளவரசருக்கு வந்து என்ன பிடிக்கவே இல்லை, அப்படி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும். நம்ம ஹீரோயின் வந்து அழுது நாடகம் போட்டுருக்காங்க. இப்போ நம்ம ராஜா என்ன நினைக்கிறாருன்னா நம்ம பையனை வந்து இந்த பொண்ணு பிடிச்சிருக்க போலன்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ராஜா, இந்த பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் இந்த பொண்ணை வந்து பத்திரமா நல்லா பார்த்துக்கணும், இந்த பொண்ணு தான் இருக்கணும்னு ஒரு முடிவை கொடுத்துட்றாரு. நம்ம ஹீரோயினுக்குமே ரெண்டு பேத்துக்குமே ஷாக்கு. நம்ம ஹீரோயின் நினைச்சாங்கன்னா எப்படி டிவோர்ஸ் வாங்கிடலான்ட்டு, ஆனால் இப்படி தான் வந்துருச்சேன்ட்டு. நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா இப்படி ராஜா இப்படி ஒரு உத்தரவு போடுறதுக்கு தான் இந்த இப்படி நடிச்சிருப்பான்ட்டு நம்ம ஹீரோயின் மேலே தான் நம்ம ஹீரோக்கு வந்து கோவம் வருது. இப்போ நம்ம ஹீரோ வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலமாக சில மாதிரி ஆகி ரூமுக்கு போட்டு வச்சுட்டாங்க. திரும்ப அந்த ரூம் விட்டு வெளியே வந்துடக்கூடாதுன்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணவா, என்ன ஆச்சு, நம்ம மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலமாக இப்படி பண்ணிட்டாங்க தானே, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க வரும்போது நம்ம ஹீரோக்கு வந்து பேச மட்டும் முடியும். இப்போ சரியா, இப்போ நம்ம ஹீரோ வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு நம்ம ஹீரோவை அந்த சில மாதிரி இருக்கிறதுல வந்து அடிச்சு பார்க்குறாங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருதான்ட்டு. ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா என்னை விட்டு தள்ளிப்போன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட்ட பேச்சு கொடுத்த வாக்குலையே நம்ம ஹீரோட நெஞ்சு பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோயின் குத்துனோட்டி நம்ம ஹீரோ வந்து நார்மல் ஆகிட்டாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க பாரு உன்னை எப்படி காப்பாற்றினேன்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நீ இதே சாக்க வச்சு நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் எதுவுமே சொல்லாமல் நின்று இருக்காங்க. அப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் இருக்க ரூமில் வந்து ஒரு ட்ரக்ஸ் போட்டு ஒரு கேஸ் ஒன்று உள்ளுக்கு விட்டுறாங்க. இது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு டக்குனு அது சுவாசிக்கக்கூடாதுன்ட்டு மூக்கு அடிச்சிட்டு ஹீரோட்ட சொல்கிறாங்க, நீனும் இதை சுவாசிக்க வேணாம், மூக்கை அப்படியே பொத்திக்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து கேட்கவே இல்லை. போனால் பொண்ணு நம்ம ஹீரோன்ட்டு பேச மதிக்காமல் இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து அந்த கேஸ் மூலமாக அந்த போதை வந்து தலைக்கு ஏறிடுச்சு. நம்ம ஹீரோ வந்து பொருண்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து
அப்போ ஹீரோ வந்து கேட்குறாரு, இது உன் வேலை தானே. அப்போ நம்ம ஹீரோன்னு கேட்குறாங்க, நான் இதை பண்ண முடியும், நான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னேன் இதை சுவாசிக்காதன்ட்டு, நீ ஏன் சுவாசிச்சான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறேன்னு கேட்குறாரு. நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, உன்னை நம்ப முடியாது, நீ சுவாசிட்ட தலைக்கு போதை ஏறிடுச்சு, அதனால தான் பண்ணிட்டு இருக்க. இப்படி காலை கட்டிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து துணி எடுத்து காலை கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, உலகத்தில் இருக்க அத்தனை பொண்ணுமே செத்து கடைசியாக நீ மட்டும் தான் இருந்தாலும் நான் உங்ககிட்ட வரமாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஒன்னெல்லாம் நம்ப முடியாதுன்னு நம்ம ஹீரோட்டு காலை நம்ம ஹீரோ பேசுறத கேட்காம கட்டி விட்டுருக்காங்க. அப்போ நம்ம அந்த வாயு உள்ளுக்கு போட்டாங்க காவலாளிகள், அவங்க பேரும் உள்ளுக்கு வெளியே நின்றுக்கிட்டு என்னோட சத்தமே அது வரலன்னு சொல்லும்போது அது வந்து நம்ம ஹீரோயினுக்கு அதில் விளங்கிடுது. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோ கிட்ட நீ கத்துன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. அவன் நம்ம ஹீரோயின் ரிட்டர்ன் திரும்ப கிச்சு கொளுத்தும் போது நம்ம ஹீரோ வந்து கத்துறாரு. இது அவங்க பேர் கேட்டுட்டு அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு அப்படியே போய்ட்டு ராஜா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. அப்போ நம்ம ராஜா இல்லை நான் நேரில் பார்த்தா தான் நம்புவேன்ட்டு திரும்ப நம்ம ராஜா வரும்போது இந்த ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பாங்க போல முன்னாடின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ 2 பேர் இப்படி ஒரே மாதிரி நடிக்கும்போது நம்ம ராஜா பார்த்துட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு தான் நம்ம ஹீரோ இவ்வளோ க்ளோஸில் பார்க்கும்போது நிறைய ஃபீலிங்ஸ் வருது. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து அந்த மாதிரி ஃபீலிங்ஸுமே இல்லை. நம்ம ஹீரோயின் மேலே அப்படி கோவம் தான் நம்ம ஹீரோவுக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்ஸ் தான் இல்லை, கொஞ்சம் நம்ம ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வெளியே போய்ட்டு ராஜா கிட்ட உனக்கு ஃபீவர்னு சொல்லு, அப்போ தான் நம்ம கொஞ்சம் நாள் சுதந்திரமாக இருக்க முடியும், எத்தனை நாள் ரூம் வரைக்கும் அடைஞ்சு கிடக்க முடியும், எத்தனை நாள் ராஜாவை ஏமாற்ற முடியும் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட்ட சொல்லும் போகும்போது நம்ம ஹீரோக்கு வந்து கோவம் வந்துருச்சு. ஏன்னா என்னை வீக்குன்னு சொல்கிறியா, என்னை போய்ட்டு எனக்கு வந்து ஃபீவர்னு சொல்கிறியா, நான் என்னை பார்த்தா அவ்வளோ வீக் மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் சண்டை போட்டுருக்கும்போது நம்ம ஹீரோயின் திரும்ப நம்ம ஹீரோக்கு வந்து கிச்சு கொளுத்தும் போது நம்ம ஹீரோயின் டைம் உஷாராகி நீ எனக்கு கிச்சு கொளுத்துனே வர அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை வந்து நம்ம ஹீரோ பிடிக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயின் நீ என்ன பிடிச்சாலும் உனக்கு கிச்சு கொளுத்து தான் ஆவேன்ட்டு நம்ம ஹீரோயினும் அன்றைக்கி வந்து ரொம்ப சண்டை போட்டுருக்காங்க. கீழெல்லாம் போட்டு நம்ம ஹீரோயின் சண்டை போட்டுருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து கழுத்தில் வந்து அடிபட்டுருது. இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் கில்ட் ஆகுது, ஏன்னா கழுத்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்ட் ஆகிட்டு அங்கே வந்து போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து கழுத்தில் அடிப்பட்டனால ஹீரோயினுக்கு வந்து நைட்டு ரொம்ப ஃபீவர். அப்போ நம்ம ஹீரோ பக்கத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நீ யார் பக்கத்துல பார்த்துட்டு இருக்கான்னு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட்ட கேட்கும்போது என்னால் தான் எனக்கு இப்படி ஆகுச்சுன்ட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தவங்க ஹீரோயின்ட்டு அம்மா வராங்க, சுப் ஒன்று எடுத்துக்கிட்டு வரும்போது அவங்க கால் அடிப்பட்டு ஹீரோயின் மேலே அந்த சுப் கொட்ட போகிற மாதிரி இருக்க போது நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்துல காப்பாற்றுவார்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஒன்றுமே பண்ணல, அந்த சுப் வந்து அப்படியே நம்ம ஹீரோயின் மேலே வந்து கொட்டிருச்சு. நம்ம ஹீரோயின்ட்டு அம்மாவும் சொரிமா தெரியாமல் கொட்டிருச்சு, கால் அடிப்பட்டாலும் கொட்டிடுச்சுன்ட்டு அவங்க தொடச்சிட்டு இருக்க மிஷின் வந்து தொடச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஃபீவர்ன்ற தெரியும், கழுத்து அடிபட்டுருக்குன்னு தெரியாது. இப்போ கழுத்து அடிபட்டுருக்கு பார்த்துட்டு என்ன இளவரசன் புள்ளி பண்ணுறாரா அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோயின் அம்மா போயிட்டு ஏன் புள்ளி பண்ணுறீங்க, அவள் சின்ன பொண்ணுதுன்ட்டு நம்ம ஹீரோயின் அம்மா வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து இல்லை அவள் இது பண்ணலமான்ட்டு நம்ம ஹீரோயின் அம்மாட்ட சொல்ல வரும்போது நம்ம ஹீரோயின் அம்மா இன்னொன்று சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் நம்ம இந்த பொண்ணை பிடிக்குன்னு தெரியல, அப்போ டிவோர்ஸ் கொடுத்துங்களேன் ஏன் புள்ளி பண்ணிருக்கேன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இதை சாக்க வச்சுக்கிட்டு இதில் டிவோர்ஸ் இந்த சாக்க வச்சு நம்ம டிவோர்ஸ் வாங்கிடலான்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து அழுந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா இவருக்கு என்ன பிடிக்கல, இவர்கிட்ட வந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துரு, இவர் நம்ம நிம்மதியாக இருப்பார், நானும் நிம்மதியாக இருப்பேன் நம்ம ஹீரோயின் வந்து நடிப்பன் போட்டுருக்காங்க. அவங்க ஹீரோயின் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வச்சு நீங்கள் எங்கேருந்து போங்க நான் கொஞ்சம் பொண்ணுகிட்ட பேசணும்னு சொல்லும்போது இப்போ ராஜாவும் அங்கே வந்து போகிறாரு. அப்போ நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது இல்லைம்மா நான் ஒரு கட்டாய பார்த்துனே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுலேருந்து அவருக்கு நான் விடுதலை கொடுக்க போகிறேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அவன் பேர் ஷா, அவன் ஜென்ரல்னு சொல்லும்போது நம்ம அம்மா வந்து என்னடி சொல்கிற ஒரு பையனை லவ் பண்ணுறியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அம்மாவும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஹீரோன்னு சொல்கிறாங்க ஆமாம்மான்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து வெளியே வந்து இதெல்லாம் கேட்டுட்டாரு. அப்போ நீ ஒரு பையனை லவ் பண்ணுறியா, அதெல்லாம் முடியாது, நீ கடைசி வரைக்கும் எனக்கு பிரின்சஸ் இருக்க முடியும்ன்ட்டு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டே போகிறாரு அங்கேருந்து. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து அதாவது லூஷா வந்து நம்ம சாக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணி இருக்கல, அதனால யாருன்னே தெரியாது நம்ம ஹீரோயினை. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா இவனை கரெக்ட் பண்ணி ஆகணும்ட்டு போய் மாதிரி வேஷம் போட்டு நம்ம சா இருக்க ஒரு கேம்புக்கு போகிறாரு. சா வந்து இப்படிப்பட்ட பையன் ரொம்ப நல்ல பையன், எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற பையன், அதனாலே அவனை நிறைய பேர் ஏமாற்றி வந்து காசு பிடிக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் இந்த ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு. அப்போ என்னோட அப்பா வந்து நோய் வந்து இறந்து போயிட்டாரு, இவர் புதைக்கிறதுக்கு சொல்லி வேணும்னு அன்னைக்கு வந்து உட்காந்து இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து டவுட் வந்துருச்சு, இந்த பொண்ணு பார்த்தாட்டு விளங்கலையே ஏன் மொத்தத்தை பார்க்குறாங்கன்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து போய் வேஷம் போட்டு நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏன்னா இந்த நேரத்தில் தான் நம்ம சாவை வெளியூர்லேருந்து வர போகிறாரு. இப்போ வெளியூர்லேருந்து வந்தோடனே நம்ம இந்த பொண்ணு வந்து அழுந்து புலம்பிக்கிட்டு இருக்கு சாவை பார்த்து, இப்படி தான் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாருன்ட்டு.
அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க அப்பாவை பார்த்து நோய் வந்து எடுத்து போன மாதிரி விளங்குல, ஒரு அடிச்சு கொண்டிருக்க மாதிரி விளங்குதுன்ட்டு. நம்ம சா வந்து என்னென்னா தொட்டு பார்த்து இவங்க எப்படிப்பட்ட இறந்து போயிடுவாங்கன்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா தெரியும் நம்ம சாவுக்கு. அப்போ நம்ம சாவும் என்ன செய்கிறாருன்னா, நீ அப்படி சொல்கிறதானே, நீ அப்படி இப்படி சொல்கிறதானே, நான் செக் பண்ணி பார்க்குறேன்ட்டு என்ன செய்கிறாருன்னா, அந்த பொண்ணுகிட்ட அப்பா வந்து செக் பண்ணி பார்த்துட்ருக்காரு. செக் பண்ணி பார்த்ததுல தெரிஞ்சிருக்கு நோய் வந்து இறந்து போகல, அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவை அடிச்சு கொண்டு செத்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அப்போ காவலாளிகளை வச்சு அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போக சொல்லியாச்சு. நம்ம அதுதான் இந்த சாக்கித் தான் நல்லா தெரியும், தொட்டு பார்த்து கண்டுபிடிச்சிருவாரு அவன் செத்துட்டாங்களா இல்லையான்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து சாவை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் ஈவினிங் டின்னர் போகலான்னு கேட்கும்போது இப்போ நம்ம ஹீரோயின் போய் விஷயத்துலேருந்து இருக்காங்க. அப்போ நம்ம சா சொல்கிறாரு எனக்கு பசங்க மேலாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சாங்க போகும்போது நம்ம ஹீரோனுக்கு வந்து மொக்கையாச்சு. ஐயோ இந்த வேஷம் வந்து நம்மளை கெடுத்து போச்சேன்ட்டு நம்ம ஹீரோனுக்கு வந்து ஒரு மாதிரி எம்பேரசிங்காக இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின்ட்டு அம்மாவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின்ட்டு அம்மா சொல்கிறாங்க, இல்லைம்மா அவர் வந்து பிரின்ஸ், இப்போ நீ நினைக்கிறது வந்து ஜென்ரல், உனக்கு பிரின்ஸாக ஜென்ரலான்னு பார்க்கும்போது உனக்கு பிரின்ஸ் தான் சரி வரும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னம்மா நீ அன்னைக்கு ஒரு மாதிரி பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுகிறேன், எனக்கு வந்து ஜென்ரல் சரி வராது, அவனோட நைட்டு தூங்க முடியல சொல்லும்போது என்னம்மா என்ன பிரச்சனை அவனுக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவன் நைட் ஆனால் பாம்பு விடுறாமா எல்லாம் முடியலன்னு சொல்லும்போது இதெல்லாம் நார்மல் தானேன்னு சொல்லும்போது இல்லைம்மா அவன் கண்டினியூவாக பாம்பு விட்டுக்கிட்டு இருக்கான், அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நேரமாக நிற்கிது, என்னால் முடியலன்னு சொல்லும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டம் தான்மா, இது மட்டும் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இது கிட்ட ஒரு மாதிரி குதுக்கணும், ஏன்னா நம்ம ஹீரோட்ட அப்படி போகணுன்னு விஷயத்தில் தான் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப மோட்டிவாக இருக்காங்க. எப்படியாச்சும் வந்து தப்பிச்சுட்டு நம்ம சாவை கல்யாணம் பண்ணிட்டு கிளைமேக்ஸை மாற்றணும், நம்ம உயிரோட இருக்கணும் தான் நம்ம ஹீரோயின்ட்டு வந்து முழு பிளானு. அதனால தான் நம்ம ஹீரோவை பற்றி சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நைட்டு நம்ம ஹீரோயின் வீட்டில் தான் நைட் ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து இது ஏன் வீடு, நீ கீழே படு நான் பெட்டில் படுக்கிறேன், 2 பெட்டில் போகும்போது நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு இல்லை நான் என்னால் கீழேலாம் படுக்க முடியாது, நீ வேணால் கீழே படுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ரிட்டன் கிச்சு கொளுத்து வரும்போது நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு நீ ஒன்று திரும்ப இருக்க நீ வேலையை கட்ட ஆரம்பிக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது இல்லை என்னை விட்டுருங்கன்னு நம்ம ஹீரோன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் 1 2 3ன்னு சொல்லுவேன், 3ன்னு சொன்னோட்டி 2 பேருமே ஒன்றா விடுவோம், அப்போ செய்வோம்னு சொன்னோட்டி சரின்ட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா 1 2 3ன்னு சொல்லும்போது 2 பேருமே விட்றாங்க, 2 பேருமே அந்த நேரத்தில் கிஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேருக்குமே ஷொக்கு. டக்குன்னு ஹீரோயின் ஒதுங்கி வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன ஹீரோட்ட என்ன கேட்குறாங்கன்னா, நீ இனிமேல் என்ன லவ் பண்ணுறேன்னு ஹீரோட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொண்ணும் செத்து போயிட்டு நீ மட்டும் இருந்தாலும் அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறுத்து நீ என்கிட்ட வரமாட்டேன் அவ்வளோ தனியாக சொல்லி கேட்கும்போது ஆமாம் நான் உங்ககிட்ட வரமாட்டேன் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ சொன்னோட்டே இதான் சாக்கிட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு போயிட்டு பெட்ஷீட்டில் போத்தி கட்டில் படுத்துக்கிட்டு தூங்குற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் உனக்கு கடைசியில் சாச்சு, இனிமேல் உனக்கு பெட்டில் படுக்க விட மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவும் என்ன சொல்லிட்டாலும் வேறு வழியே எல்லாமே கீழே படுத்துட்டு அவரால் தூங்க முடியல, ஹீரோனை கிஸ் பண்ணால் அதே ஃபீலிங்ஸு தூங்க முடியல. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இதில் வந்து நம்ம ஹீரோக்கு ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி தெரியுது. இப்போ நம்ம ஹீரோ பாம்பு விட்டார்னு சொன்னாங்களே, அதை நிரூபிக்கிறதுக்காக நிறைய விதவிதமாக சமைச்சு வச்சு இதை ஹீரோ மட்டும் சாப்பிடணுன்ட்டு நம்ம ஹீரோ மட்டும் சாப்பாடு வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அம்மாவை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஹீரோ பாசத்தில் சமைச்சு வச்சுருக்கான்ட்டு எல்லா சாப்பாடும் சாப்பிடும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து ரொம்ப வயிற்று கலக்கி ஸ்மெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு இதெல்லாம் ஹீரோயின் பிளான்ட்டு. புரிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சா போதும்ன்ட்டு அங்கே வந்து ஓடுறாரு. நம்ம ஹீரோயின் அம்மாவும் ஹீரோயின் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம்மா ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது, உனக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு ஹீரோயின் அம்மாவும் ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிட்டு ஒரு பேசன் எல்லாம் சுடு தண்ணி வச்சு காலை வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேயே தான் ஹீரோயின் அம்மாவும் நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் திட்டலாம் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் அம்மா இருக்கவும் வேறு வழி இல்லாமல் அவரும் காலை சுடு தண்ணியில் வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவங்க அம்மா வந்து 2 பேர் இருக்கட்டும்ன்ட்டு ஒன்றா இருக்கட்டும் ஹீரோயின் அம்மா வந்து வெளியே போனோட்டி ஹீரோ வந்து டக்குனு இதை சாக்குன்ட்டு நான் போய்ட்டு பெட்டில் படுக்கிறேன்ட்டு பெட்டில் போய்ட்டு படுத்தோட்டு நம்ம ஹீரோயின் வந்து அதெல்லாம் முடியாது நான் தான் பெட்டில் படுப்பேன்ட்டு ஹீரோட்ட மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோவை ஆக்சிடென்ட்டு நம்ம ஹீரோயின் செஸ்ட் மேலே வந்து கை வச்சுருக்காங்க. 2 பேருக்குமே செம்ம ஷாக்கு இதெல்லாம் இப்படி நடந்துருச்சுன்ட்டு. நம்ம ஹீரோ டக்குன்னு திடீர்னு எழும்பும்போது நம்ம ஹீரோயின் என்ன செஞ்சிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் கீழே விழுந்ததில் வந்து நம்ம ஹீரோயின் கால் வந்து சுளுக்க விழுந்துருச்சு. இப்போ நம்ம ஹீரோ வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இது தான் சாக்குன்ட்டு நம்ம ஹீரோ மேலே காலை போட்டு கால் வலிக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வேறு வழி இல்லாமல் மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்காரு.
இப்படியே இந்த நைட் போகுது. நாளைக்கு காலையில் எலும்பி நம்ம ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது நம்ம அம்மா கேட்குறாங்க, நீங்கள் 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணுறது சொல்கிறீங்க, ஆனால் 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது நான் விழுந்ததுனால அவர் எலும்பி காலை மசாஜ் பண்ணுறதை அம்மா பார்த்துட்டு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு, ஆமாம்மா அவர் ரொம்ப முரட்டு பையன் தான், ஆனால் ரொம்ப கேரிங்காக இருப்பான்ட்டு நம்ம அம்மா என்ன மீன் கேட்குறாங்கன்னு தெரியாமல் ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை 2 பேருமே சமாதானம் ஆகிட்டாங்க போல், 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க போல நம்ம ஹீரோயின் அம்மாவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஹீரோயின் வந்து என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அந்த ஷாவை விட்டு கேம்புக்கு போகும்போது அங்கே அதே மாதிரி 3 பேர் ஹெல்ப் கேட்டு உட்காந்துருக்காங்க. அதில் ஒரு பொண்ணோட கால் மட்டும் உடஞ்ச மாதிரி இருக்குது. அதை நம்ம ஹீரோயின் வந்து நோட் பண்ணிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, கால் உடஞ்ச மாதிரி இருக்குல்ல, நான் பார்க்கவா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நீ பார்க்க வேணாம், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, என் காலம் ஒன்றும் நம்பி கொடுக்க முடியாதுன்ட்டு அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த நேரத்தில் தான் நம்ம சாவு வராங்க. சாவோட வந்து ஒரு பொண்ணு வராங்க. அந்த பொண்ணு தான் அந்த கதைப்படி அந்த பொண்ணு தான் ஹீரோயின். அந்த பொண்ணு மெயிலோட வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சா வந்து யாருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நான் என்ன தரலையான்ட்டு அந்த மீசை வச்சிருக்க மாதிரி அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுறாங்க. ஏன்னா அன்றைக்கி போய் விஷயத்துலேயே வந்திருப்பாங்க. அப்போ மீசை வச்சுக்க மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டும்போது நம்ம அந்த சா கண்டுபிடிச்சிட்டு, ஓ நீ தானே பையன் விஷயத்தில் வந்தியான்னு கேட்கும்போது ஹீரோனும் ஆமாம் நான் தான் பையன் விஷயத்தை வந்துடுன்னு சொல்லும்போது, எதுக்கு நீங்கள் வந்து கேட்கும்போது சும்மா பார்க்க தான் வந்தேன், ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து கால் வந்து நல்லா அடிபட்டிருக்கு, இந்த பொண்ணுக்கு இப்போ பார்க்கலாட்டி இந்த பொண்ணு ஒரு கால் வந்து டிபெண்ட் ஆயிரும்னு சொல்லும்போது அந்த மெய்ட் இருப்பாள் அவள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹீரோயின் இருப்பாங்க, அந்த பொண்ணு பேர் வந்து நம்ம வேணு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு வந்து அப்படி நின்றுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு அந்த கால் அடிபட்டுருக்குள்ள அந்த காலை பார்த்துட்டு, ஆமாம் ஹீரோயின் சொல்கிறது உண்மை தான், அந்த பொண்ணுக்கு இன்னும் கால் அப்படி ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மெய்ட் பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு சொல்கிறேன் என்னன்னா, நீ எங்கள் இளவரசியவே அப்படின்னா அந்த பொண்ணு ஹீரோயின் வந்து ஈரோட்டு வைஃப்னு தெரியாமல் நீ எங்கள் இளவரசியவே சந்தேகப்படுறியா, நீ என்ன எப்படி எங்கள் இளவரசி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷா சொல்கிறாரு, நீ அப்படி பேசாதன்னு சொல்லும்போது அந்த மெய்ட் பொண்ணு கேட்காம நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே இலக்காரமாக பேசிக்கிட்டு இருக்கு, உனக்கு என்ன தெரியும்ன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்து எப்படி திட்டலாம் அப்படின்னு நம்ம அந்த மெய்டு பொண்ணு சோறு கேட்க சொல்லுது. அந்த மெய்டு பொண்ணு சோறு கேட்குது, பத்ததுக்கு அந்த பொண்ணு சோறு கேட்குது ஏன் மெய்ட் திரும்பி பண்ணாங்கன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து பிடிக்கவே இல்லை. நம்ம ஹீரோயினுக்கு தான் டவுட்டு, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சைட்லேயே லவ் வந்துருக்குமே, ஏன் நம்ம ஹீரோ வந்து பிடிக்காம மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு வந்து பல கன்ஃபியூஷன். நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசவே இல்லை. அப்போ நம்ம அப்படியே அந்த மெய்ட் பொண்ணு வந்து நம்ம ஹீரோயினை பற்றி நிறைய போய் சொல்லி வச்சுருக்கோம் போல். அதில் பேரரசி, இவங்க வந்து பேரரசி, அந்த வந்து நம்ம ஈரோட்டு பாட்டி, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இளவரசியை வந்து தப்பாக பேசியிருக்க, அதனால நீ ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக தண்டனை அனுபவேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த பண்ணாத தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லும்போது அந்த ஹீரோயின் அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீ அதெல்லாம் நான் அனுபவிச்சு தான் ஆகணும், ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் இரு, அந்த வெயிலே வெளியே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினை வந்து ஹீரோயின் உடம்பு வந்து லூச்சன் உடனே அந்த பொண்ணு வில்லி, அதில் அவள் பண்ணுறதெல்லாம் தப்பாக தான் இருக்கும்ட்டு எல்லோரும் நினச்சிட்டு அந்த நம்ம ஹீரோனை வந்து வெளியே நிப்பாட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்து விஷயம் தெரியாமல் நம்ம ஹீரோ வந்து நம்ம மன்னன்ட்ட வந்து நம்ம ஹீரோனை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம ஹீரோனுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி பேசுகிறானே அப்படின்னு நம்ம மன்னனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து தெரிய வருது நம்ம ஹீரோனுக்கு இப்படிப்பட்ட தண்டனை கிடச்சிருக்குன்ட்டு. நம்ம ஹீரோ போய்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, மயக்க போட்டு விழுந்துட்டாங்க அந்த ரொம்ப வெயிலிருந்து. நம்ம ஹீரோவுக்கு என்ன செஞ்சு தெரியாமல் ரூமுக்கு தூக்கிட்டு வந்தோட்டி நம்ம ஹீரோயின் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இப்படி பேரரசியை பார்த்து இப்படி தான் நடந்துச்சு, இப்படி தான் மெய்ட் பண்ண பேசுச்சு, நம்ம ஹீரோயின் எதுவுமே பெருசாக பேசலை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து எல்லா விஷயத்தையும் பேரரசிட்ட சொல்லும்போது பேரரசி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் நீ போங்கன்னு சொன்னோட்டி 2 பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட் போய்ட்டு உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க நம்ம ஹீரோயினும். அப்போ அந்த பொண்ணு வந்து என்ன சொல்கிறதுனா, அந்த பொண்ணு அங்கே வந்து நம்ம ஹீரோக்கிட்ட சாரி கேட்க வந்திருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு சரி இந்த பிரச்சனை அப்படி முடிப்போன்ட்டு அந்த பொண்ணே சாப்பிட உட்கார சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். அப்போ அது பொண்ணு சாப்பிட உட்காந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோவையும் பொண்ணையும் சேர்த்து வைக்கிறது நம்ம 2 பேரும் சேர்த்து வச்சுட்டு நான் வந்து சாவை லவ் பண்ணிக்கணும்ன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து கண்ணை கட்டுறாங்க, அங்கே சாப்பாடு எடுத்து வை, அந்த பொண்ணை கொஞ்சம் கேர் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கண்ணை கட்டும்போது நம்ம ஹீரோ வந்து அதை புரிஞ்சிக்காமோ இவளுக்கு தான் எடுத்து வைக்க சொல்கிறாளோன்ட்டு இவளை வந்து நம்ம கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது இது தேராது அப்படின்ட்டு நான் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாங்க. யாருன்னா, இந்த இன்சிடென்ட் வந்து ஏற்கனவே நாவலை போட்டிருக்கோம். 2 திருடங்க வந்து நம்ம பொண்ணு கழுத்தில் கற்று வைக்கும்போது நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றிருப்பாரு. அந்த மாதிரி நடந்தால் இப்போ கண்டிப்பாக ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில லவ் வரும்ன்ட்டு அந்த திருடன்களுக்காக நம்ம ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம என்ன செஞ்சாங்கன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அந்த திருடன்கள் வந்து வர்றாங்க.
அந்த திருடங்க வந்து நம்ம வேப்பொண்ணு கழுத்தில் கத்தி வைக்கும்போது நம்ம ஹீரோன்னு டக்குன்னு எழும்ப போது நம்ம ஹீரோன்னு நினைக்கிறாங்க இல்லை அவங்க காப்பாற்றத்தான் போகிறாங்கன்ட்டு. ஆனால் டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோன் கையை பிடிச்சி நான் பயப்படாத உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோன் கேட்குறாங்க நீ ஏன் அந்த பொண்ணு காப்பாற்றலன்னு சொல்லும்போது நீ தான் பொண்டாட்டி நான் ஒன்றத்தை காப்பாற்றணும் ஒன்றத்தை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து இவனோட வேறு வழி இல்லைன்ட்டு நம்ம ஹீரோயின் என்ன செஞ்சுருக்காங்க நம்ம ஹீரோட கையை எடுத்து விட்டுட்டு அந்த திருடங்கிட்ட ஓடி அந்த பொண்ணை விட்டுரு என்ன பிடிச்சிக்கன்னு சொல்லும்போது அதான் வந்து தலையை கொடுக்குதுன்ட்டு நம்ம வில்லன்கள் செஞ்சுட்டாங்க அந்த திருடங்களும் செஞ்சுட்டாங்க. நம்ம ஹீரோனை பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோட சொல்கிறாங்க நீ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போ எப்படி கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடங்களோட என்ன செஞ்சுட்டாங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த திருடங்களோட அந்த திருடங்கள் வந்து அந்த ஹீரோனை கூட்டிக்கிட்டு அப்படியே ஒரு காட்டு பக்கெட் வந்து அந்த திருடங்கள் வந்து போகிறாங்க. நம்ம ஹீரோக்குன்னு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஷொக்காகி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு காட்டு பகுதியில் அந்த 2 பேருமே வந்தோட்டி நம்ம ஹீரோயினை பார்த்து அது 2 சிரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை கம்பெனி கொடுக்குற விதமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏன் வச்சு நீங்கள் சிரிக்கிறீங்கன்னு கேட்கும்போது இல்லை நீங்கள் சிரிக்கிறீங்க எல்லாத்தையும் கம்பெனி கொடுக்குற மாதிரி சிரிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க நான் ஒன்றை மாதிரி முட்டாளை பார்த்ததே இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை மாதிரி நான் அடி முட்டாளத்தை பார்த்ததே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது அவங்களுக்கு புரியலை. என்ன சொல்கிறது கேட்கும்போது நான் உங்கள் உடம்புல வந்து ஒரு விஷத்தை தடவிட்டேன் அதனால தான் இப்படி நீங்கள் சிரிச்சிங்க இப்போ உங்களுக்கு செஸ்ட்டு வலி வரும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் செத்துப்பிடுவீங்கன்னு சொல்லும்போது அந்த திருடங்களை ஒருத்தன் வந்து என்ன பயந்துக்கிட்டு அவனோட நெஞ்சில் வந்து ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குதே அப்படின்ட்டு அந்த நெஞ்சு மேலே வந்து கையை வைக்கிறான். அப்போ நம்ம இன்னொருத்தட்டே என்ன செய்யறாங்கன்னா இதுக்கு என்ன மருந்துன்னு கேட்கும்போது இதுக்கு வந்து மருந்தெல்லாம் இல்லை நான் சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் ஒரு 1000 தடவைக்கு மேலே நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் இதுலேருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லும்போது அது என்ன வார்த்தைன்னு கேட்குறாங்க. நான் ஒரு பெரிய முட்டாள்னு கத்தி நீங்கள் 1000 தடவை சொல்லிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லும்போது அவங்களும் சரின்ட்டு நம்ம ஹீரோயின் போய் தான் சொல்கிறாங்கன்னு எதுவுமே பார்க்காம அந்த பைத்தியக்காரன் திருடங்க 2 பேருமே நான் ஒரு பெரிய முட்டாள்னு கத்திட்டு இருக்காங்க. இதை சாக்க வச்சு நம்ம ஹீரோயின் வந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்னத்தான் நம்ம ஹீரோவையே வேப்பனை சேர்த்து ஐடியாவில் இருந்தாலுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோ மேலே ஒரு சின்ன லவ் இருக்குது. அதெல்லாம் அவங்க சேர்ந்துருப்பாங்களோ போயிருப்பாங்களோன்னு புலம்பிட்டு ஒரு மரத்தை வந்து கட்டி பிடிச்சி நம்ம ஹீரோட்டு பேரை சொல்லி கத்துறாங்க நம்ம ஹீரோயின். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து அது வழியே வந்து நம்ம ஹீரோயினை வந்து டக்குன்னு காப்பாற்றிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த பொண்ணையே ஹீரோ சேர்த்துக்கணும்னு ஐடியா இருக்குது தான். இருந்தாலும் ஹீரோவை விட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. நம்ம ஹீரோ காப்பாற்றி கொண்டு வந்தோட்டி நம்ம ஹீரோயின் நம்ம ராஜா எப்படி சொல்கிறாரு நம்ம ஹீரோ இப்படி நம்ம ராஜா தான் ரொம்ப சந்தோஷம் அந்த பொண்ணு வந்து நம்ம புத்திசாலித்தனமாக அவங்களை ஏமாத்திட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டான்னு நம்ம பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாப்பா அவங்க பேர் புத்திசாலித்தனமாக பேசிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோக்கு வந்து நிறைய சாப்பாடு வச்சுருக்காங்க சிக்கனை சமைச்சு வச்சுருக்காங்க. இதுதான் இவ்வளோ டிஷ்ஷுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு நீ கனவுல வந்து சிக்கன் கிட்டிருந்த அதுதான் சிக்கன் சமைச்சிருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்கன்னா அது இது இல்லை அது ஒரு கேம்னு சொல்லும்போது அந்த கேம் எனக்கு கற்றுத்தான்ட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த கேம் கற்றுத்தா நான் அது கற்றுக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஹீரோவுக்கு வந்து அந்த ஒரு கார்டு வச்சு விளையாடுற கேம் போல் அது சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் தான் அந்த கேமை சொல்லிக் கொடுக்குறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து நல்லா அந்த கேமை விளையாண்டு நம்ம ஹீரோவோட நிறைய ஸ்கோர் எடுக்கிறாங்க. இப்போ அதுக்கு ட்ரூத் ஆர் டேர்னு அந்த கேமை விளையாடுறாங்க. அதில் நம்ம ஹீரோயின் வந்து தோத்துடுறாங்க. அப்போ இது ட்ரூத்தா டேரான்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது டேர்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது நம்ம கண்ணை மூடணும்னு சொல்லும்போது ஹீரோயின் கண்ணை மூடுறாங்க. ஒரு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோக்கிட்ட என்ன சொல்கிறேன்னு தெரில. நம்ம ஹீரோக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போய் ஒரு இடத்துல தனியாக உட்காந்து என்னை லவ் பண்ணுறானோ இல்லை அவன் என்னை லவ் பண்ணிடக்கூடாது கூடயே வச்சு கடைசியில் கொண்டுட்டு என்ன பண்ணுறது அவன் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் வந்து அந்த சாப்பை வந்து கரெக்ட் பண்ண முடிவு பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க வந்து தனியாக புலம்பிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ஹீரோவையும் வேப்பனையை சுற்றிச்சிட்டு நான் சாவை கல்யாணம் பண்ணிட்டு இந்த கிளைமேக்ஸை மாற்றணும் அந்த பேரண்ட்ஸோட பர்த்டே வருதுல்ல அதில் தான் ஹீரோ வந்து வேப்பண்ணு மேலே விழுவா அந்த நாளும் இப்போ அந்த நாளும் நான் வந்து கரெக்ட் பண்ண வைக்கணும்ன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க போது அந்த நாளும் வருது. அதில் வந்து நம்ம பேரரசி ஹீரோயின் அந்த வேப்பண்ணு இந்த இன்னொரு ஆள் சேர்ந்துருக்காங்க நம்ம ஹீரோட்டு கசின் அவங்களா இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து பத்தாவதுக்கு நம்ம அந்த சாப்பை என்ன செட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஹீரோ பார்த்துட்டு ஹீரோக்கு வந்து செம்மேஷ் ஜலஸ் ஆகுது அவனே பார்த்துட்டு இருக்காங்கன்ட்டு. பேரரசி வந்து அந்த பண்ணிட்டு சொல்கிறாங்க நீ எனக்காக விட்டு டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம வேறு வழி இல்லாமல் இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க என்னோட வந்து பால் விட்டு மாதிரி ஒரு ஆக்ஷன் போட்டோம் அப்போ தானே என்னால் டான்ஸ் ஆட முடியும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் இதுதான் சாக்குன்ட்டு நம்ம ஹீரோட்டு கையை பிடிச்சி தூக்கி இவனால் செய்யணும்னு சொல்லும்போது நம்ம பேரரசியும் நீ இப்படி செய்யணும் சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து வழி இல்லாமல் அந்த வாழை வந்து நம்ம அந்த பொண்ணு ஆட முடியாத அளவுக்கு வால் வித்தியை பண்ணிக்கிட்டு இருக்காரு.
நம்ம வாழ்வித்தை பண்ணி முடிச்சுட்டு அழகாக வாழ்வித்தையெல்லாம் பண்ணுறாரு. பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோ உட்காந்து என்னையும் கோத்து விட்டுக்கிட்டு இருக்கால நீ அவள்கிட்ட, இதுக்கு மேலே இப்படி பண்ண என்ன செஞ்சு தெரியாதுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து சரி இப்படி இனிமேல் பண்ண மாட்டேன்னு நம்ம ஹீரோ வந்து கூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் பண்ண மாட்டேன்ட்டு. அப்போ அந்த ஹீரோட்ட கசின்னு சொன்னேன் அவன் வந்து நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் இலக்கமாக பேசுகிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் விட்டு பாட்டுக்கு பண்ணலாமேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு எல்லாம் பண்ண தெரியாதுன்னு சொல்லும்போது ஆமாம் எங்கோட்ட இளவரசியை விட அவளால் இது பண்ண முடியாது தான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப இலக்காரமாக நம்ம ஹீரோனை கொண்டே முடியாத மாதிரி நம்ம அந்த அதால் வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து தன்மானத்தை சீன்ற மாதிரி நம்மள இப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து டக்குன்னு அங்கே முன்னுக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் பெருசாக எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியாது, ஆனால் நல்லா கதை சொல்வேன்ட்டு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி காதல் கதை ஒன்று சொல்கிறாங்க. அந்த கதையில் எல்லாருமே கேட்டு நல்லா வாங்கிட்டாங்க. பத்தாததுக்கு நம்ம ஜென்ரல் ஷா வந்து அந்த கதையில் மட்டும் மயங்கலை, நம்ம ஹீரோயின் மேலேயும் வாங்கிட்டாங்க. நம்ம ஹீரோயின் மேலே அவருக்கு வந்து ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி தெரியுது. இப்போ கதையில் சொல்லி முடிச்சோட்டி நம்ம அதை அந்த ஜென்ரல் பார்க்கறது நம்ம ஹீரோவை பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஹீரோயினை தனியாக கூப்பிட்டு நீ ரொம்பவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து நான் ரொம்ப மாறிட்டேனா, ஆமாம் நான் ரொம்ப மாறிட்டேன், நீங்கள் அன்றைக்கி வெட்டிங் நைட் அன்றைக்கி அரைஞ்சிங்க இருந்தேனே, அது மயக்க போட்டு விழுந்தேன் எழுப்பி பார்க்கறது நானே மாறிட்டேன் எனக்கு தெரிஞ்சு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒருவேளை என்னால் தான் மாறி பண்ணோன்னு கொஞ்சம் கில்ட்டாக யோசிக்கிறான். அதுக்கு போகிறவங்க அன்றைக்கி வந்து நம்ம ஜென்ரல் அன்றைக்கி வரும்போது ஹாய்ன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாய்ன்னு சொல்ல வரும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு எடுத்து அந்த ஜென்ரல் மொழியை நம்ம ஹீரோனை கிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜென்ரலும் பார்த்துட்டு அங்கே எதுவும் சொல்ல போகும்போது நம்ம ஹீரோயின் திரும்ப இருக்க அந்த ஜென்ரல் பின்னாடி போகும்போது அங்கே 2 மெய்டை வச்சு இவளை உள்ளே போய்ட்டு போட்டுங்க நம்ம ஹீரோ சொல்லும்போது அவங்களும் நம்ம ஹீரோ என்ன செஞ்சிட்டாங்கன்னா போய்ட்டு பூட்டிட்டாங்க. இப்போ இதே நேரத்தில் அந்த பொண்ணு இருக்குல்ல அந்த பொண்ணு வந்து சொல்கிறாங்க, நான் வந்து சாவுட்டு கேம்ப்க்கு போகிறேன், அங்கே நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு போய்ட்டு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறேன், ஆனால் அங்கே போகிறதுக்கு இடையில நிறைய காடுங்களாக இருக்குது, என்னோட துணைக்கு வரேன் எனக்கு கேட்கும்போது நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு முடியாதுன்னு தான் சொல்கிறான். ஆனால் இது சாவுட்டு சொன்னோட்டியே நம்ம என்னோட பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண பார்க்குறாள், நாளைக்கு காட்டுறேன் அவனுக்கு நான் என் பொண்டாட்டி யாருன்னு சொல்லிட்டு வாரேன்னு ஒத்துக்கிட்டான். ஏன்னா நம்ம சாக முன்னாடி இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி ஹீரோ ஆக்டிங் பண்ணா தான் சா வந்து ஹீரோன்ட்ட வரமாட்டான்னு பிளான் பண்ணிக்கிட்டு தான் நம்ம இந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறான், நான் நாளைக்கு வரேன், நாளைக்கு ரெடியாரு அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறாருன்னு நம்ம ஹீரோயினை பார்க்க போகிறாங்க. ஹீரோயினை போய்ட்டு பார்த்துட்டு ஏன் சாப்பிடணும்னு சொல்லும்போது எனக்கு சாப்பாடு ஒன்றுமே வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கோபம் பேசுகிறாங்க. ஏன்னா சாவோட பேசவில்லை, ரொம்பவே நம்ம ஹீரோ கிட்ட நான் சாப்பிடலாம் மாட்டேன், எனக்கு இது சாப்பிட வேணாம்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் டக்குன்னு தூக்கி ஒரு 2 குலுக்குறாங்க. நம்ம ஹீரோயின் உடம்புல இருக்க எல்லா பொட்டலமும் கீழே விழுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து எல்லா சாப்பாடே பார்சல் கட்டி அதை நான் அப்புறம் சாப்பிடலான்னு எடுத்து வச்சுருப்பாங்க. இப்போ மாட்டினோட்டி நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு மாதிரி ஆகுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் காட்டிட்டு மாரி என்ன சொல்கிறாருன்னா, நீ சாவோட பேசவில்லை வந்து இப்படி இருக்க, நாளைக்கு நான் வேப்பண்ணெல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே சாவோட கேம்ப்க்கு தான் போகிறோம், அங்கே போய் நீ பேசுன்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்குன்னு ஒரே சந்தோஷம் ஆகி நான் போகிறேன்ட்டு அங்கே 3 பேர் போகிறாங்க. ஒரு வண்டியில் தான் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இந்த பொண்ணையும் நம்ம ஹீரோயை சேர்த்து வைக்கிறதுக்காக நீ போய்ட்டு அங்கே போய்ட்டு உட்காரு, எனக்கு கொஞ்சம் பெரிய இடம் வேணும்ன்ட்டு நம்ம ஹீரோவை காரணமே இல்லாமல் அங்கே டக்குன்னு தள்ளி விட்றாங்க. நம்ம ஹீரோவும் ஐயோ என்னதான் பண்ணுறான்னு புரியாமல் டக்குன்னு நம்ம வேப்பண்ண பக்கத்தில் போய்ட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து வண்டி நிற்கிது, ஏன்னா ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க, வண்டி நிற்கிது. அப்போ நம்ம ஹீரோனுக்கு வந்து ரொம்பவே பசிக்குது. இதை நம்ம ஹீரோ நோட் பண்ணுறாங்க, அந்த வேப்பனும் நோட் பண்ணிட்டு உங்களுக்கு பசிக்குதுன்னா சொல்லுங்கள், இங்கே நிறைய பழங்கள் இருக்குது டார்ச் சொல்லும்போது நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து ஹீரோவையும் வேப்பனையும் ஒன்றா இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பழங்கள் உடச்சிட்டு வரேன்ட்டு நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் எப்பவுமே பேசிக்கிட்டு இருங்க, நான் போய்ட்டு பழங்கள் உடச்சிட்டு வரேன்ட்டு நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேர்த்தையும் தனியாக விட்டுட்டு நம்ம ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா அங்கே வந்து பழங்கள் உடைக்கிறதுக்காக தனியாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும், அவ்வளோதான் மோட்டிவே. இப்போ நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம அந்த பொண்ணு வந்து வேணும்னே நம்ம ஹீரோ மேலே வந்து விழுவுது. நம்ம ஹீரோவும் இது தெரியாமல் நம்ம என்ன செஞ்சுட்டாங்கன்னா அந்த பொண்ணை வந்து தன்னை தாங்கி பிடிச்சிட்டாரு. இதை வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து 2 பேரும் சேர்த்து வைக்கிறது மோட்டிவ் தான் இருந்தாங்க. ஆனால் இவங்க 2 பற்றி பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஜலஸ் ஆகுது, ஏன் ஒன்று சேர்ந்து வைக்கிறாங்க, ஜலஸ் ஆகுது. இதுலேருந்து தெரியுது நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோ மேலே வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது, 2 பேருக்குமே அவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. இருந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து செம்ம ஜலஸ் ஆகுது, இவங்க 2 பேரும் ஒன்றா செஞ்சுருக்காங்கன்ட்டு ரொம்பவே மனசு கஷ்டத்தோடு அவங்க வந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து கால் தடுக்கி விழுந்து அன்றைக்கி வந்து விழுந்து மயங்கிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கொண்டு வந்து பழங்கள்லாம் விழுந்து மயங்கிடுறாங்க. இப்போ நைட் ஆகிறது நம்ம ஹீரோயின் வந்து மயக்கத்துலேருந்து கண்ணு முடிச்சு பார்த்து
என்னை யாருமே இங்கே காப்பாற்றி கொண்டு போகலையா, ஹீரோவும் பொண்ணு ஒன்றா சேர்ந்துட்டாங்களா, சேர்ந்துட்டு என்னை விட்டு மறந்துட்டு போயிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க பற்றி சேர்த்து வைக்கலாதான் இவங்க வந்தாங்க, ஆனால் ஹீரோ மேலே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. இப்போ ரொம்பவே ஃபீல் பண்ண இருந்துட்டு நம்ம ஹீரோட்டு பேரை சொல்லி ஹீரோயின் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து பின்னுக்கு வந்து நான் எங்கேயும் போகல, உன்னை தேடி தான் வந்தேன்ட்டு நம்ம ஹீரோயின் ஹக் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டு பேரில் இருக்க லவ்வை வந்து 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் லவ் பண்ணுறேன்ட்டு 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அதே காட்டில் ஒரு வீட்டில் தான் 2 பேர் படுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோன்னு செம்ம சந்தோஷம். இப்போ நம்ம ஹீரோவோட தனியாக இருக்கோமே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அந்த பொண்ணு மேலே ரொம்ப ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. ஏன்னா அவள் இளவரசியாக இருந்துமே இப்போ சோல்ஜர்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணுறாள், மருத்துவ உதவி பண்ணுறாள், அதில் நல்ல அபிப்பிராயம் வருதுன்ட்டு நம்ம ஹீரோயின் முன்னாடி அந்த பொண்ணை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஏற்கனவே அந்த ஹீரோயின் ஜலஸில் தான் இருக்கா. இருந்து நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கனால நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு அங்கே திரும்பி படுத்துட்டா. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சா என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து கட்டி பிடிச்சிட்டு அப்படி படுத்துருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இவன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் என்னோட புருஷன் மாதிரி நினச்சிக்கிட்டு திரும்பி படுத்து அவங்க ஹீரோட்டு கையை பட்டி பிடிச்சிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, ஹீரோயின் தூங்கிட்டாங்க. இப்போ விடிய கால அரண்மனைக்கு வரும்போது இப்போ அரண்மனையில் வந்து நம்ம ஹீரோ வந்து கண்டிப்பாக அரண்மனை காலம் இருந்தே ஆகணுமா. ஆனால் ஹீரோ இல்லாததுனால அங்கே இருக்க அமைச்சர்கள்லாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவர் கல்யாணம் கட்டினோட்டு இளவரசி பின்னாடியே போயிடுறாரு, எதுக்குமே ஒழுங்காக வர மாட்டேறாரு, அதனால இவருக்கு நான் தண்டனை கொடுத்தே ஆகணுன்ட்டு நம்ம ராஜா கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம ராஜாவுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியலையா. நம்ம ஹீரோ வந்து வேணும்னு வராமல் இருந்தில்ல, சுச்சுவேஷன்னால தான் வர முடியாமல் போயிடுச்சு. இதில் நம்ம வந்து இளவரசன்ட்ட வந்து நம்ம ராஜா சொல்லிக்கிட்டு இருக்காரு, என்னால் தடுக்கவே முடியாது, உனக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, நான் இப்போ தடுத்தேன்னா நான் வந்து ஒன்றை வேறு மாதிரி பார்க்கணுன்னு நினச்சிருவாங்கன்ட்டு நம்ம ராஜா வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோவுமே சரி நான் தண்டனைக்கு ஒத்துக்கிறேன்ட்டு நம்ம ராஜா கிட்ட சொல்கிறாரு, நான் தானே கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜா கிட்ட நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இந்த விஷயம் அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு தெரிய வரப்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு போயிட்டு பேரரசிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் இங்கே லேட்டாக இருந்ததுக்கு நான் தான் காரணம், ஹீரோ மேலே அந்த தப்புமே இல்லை, தயவு செஞ்சு அவர் தண்டனை கொடுக்காங்க, தண்டனை கொடுக்குறேன்னு என்ன கொடுங்கன்ட்டு நம்ம பேரரசிட்ட வந்து நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. நம்ம பேரரசியை ஒத்துக்கிட்டு 3 தண்டனை கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயினுக்கு. 3 தண்டனை இல்லை, ஃபஸ்ட்டு தண்டனை வந்து நம்ம ஹீரோ வந்து 1 வீக்கு பார்க்கவே கூடாது. 2வது தண்டனை என்னன்னா 1 வீக்கு எல்லாத்துக்கும் கதை சொல்லணும். 3வது வந்து ஒரு வாரத்துக்கு என்னமோ எழுத சொல்லியிருக்காங்க, அதை வந்து ஒரு வாரத்துக்கு நீ செய்யணும். ஒரு வாரத்துக்கு ஹீரோ மீட் பண்ணக்கூடாது, ஒரு வாரத்துக்கு நீ எனக்கு கதை சொல்லணும், ஒரு வாரத்துக்கு நீ உட்காந்து எழுதணுன்ட்டு 3 தண்டனையை நம்ம ஹீரோயின் கொடுக்கும் போது நம்ம ஹீரோயினும் சரின்னு ஒத்துக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து கிழமை இப்போ அதாவது நாள் நம்ம பாட்டுக்கிட்ட போயிட்டு கதை சொல்லி கொடுத்துட்டு அந்த வாக்கியங்களை எழுதிக்கிட்டு நம்ம ஹீரோ மீட் பண்ண இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து நைட்டு மட்டும் ரகசியமாக நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வேப்போன்ட்டு மெய்ட் வந்து வெளியே வந்து ஒட்டு கேட்குறாங்க, யாரோ ஒரு பையன் வாய்ஸ் இருக்குதுன்ட்டு. ஆனால் அது ராஜான்னு தெரியாது, பையன் வாய்ஸ் கேட்குதுன்னு நல்லா கேட்டுருன்ட்டு அந்த பொண்ணுகிட்ட எப்படி சொல்கிறாங்க. அந்த ஹீரோயின் வந்து யாரோ ஒரு பையனோட அஃபேரில் இருக்கான் போல், அந்த பொண்ணு வந்து எவ்வளோ பையனோட பேசிக்கிட்டு இருந்தால் நான் கேட்டேன்னு சொல்லும்போது வாப்பிட்டு பார்க்கலான்ட்டு நம்ம அந்த பொண்ணு வந்து வந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின் இருக்க இடத்துக்கு. நம்ம ஹீரோ இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சு நம்ம ஹீரோ அங்கே வந்து போய்ட்டு ஒழிஞ்சிக்கிட்டாரு. நம்ம ஹீரோயின் தூங்குற மாதிரி ஆக்டிங் இருக்கும்போது நம்ம அந்த மெய்ட்டு பொண்ணை வந்து எழுப்பட சொல்லும்போது நம்ம ஹீரோனே எழுப்பிட்டு அந்த வசியப்படுத்துவாங்களா, இந்த ஓல் கிளாக்கை முன்னுக்கு போட்டு மயக்கப்பட வச்சுட்டு கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி அது மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனுக்கு வந்து புரிஞ்சு போச்சு எங்கிட்ட வந்து கற்க பார்க்குறான்ட்டு. நம்ம ஹீரோனு பயங்கர மாதிரி நடிக்கும்போது அந்த பொண்ணு என்ன கேட்குறான்னா, இப்போ வந்துட்டு ரூமுக்கு வந்து பேசினால ஒரு பையன் அவன் திரும்ப இருக்க எப்போ வருவான்னு அந்த பொண்ணு கேட்குது. அப்போ நம்ம ஹீரோயின் நினைக்கிறானா, அது எப்படின்னு எனக்கு தெரியும், அது நான் போய்ட்டு பிரின்ஸுக்கிட்டதுன்னு கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு சரி ஏதாச்சும் சொல்லி வைப்போன்ட்டு நாளைக்கு இதே டைமுக்கு தான் வருவான்னு சொல்லும்போது நம்ம அந்த பொண்ணு வந்து வில்லியா மாறுற மாதிரி தான் தெரியுது. அந்த ஹீரோயின் மாதிரி இருக்கும்போது வில்லியா மாறுற மாதிரி அப்படி தான் பார்க்குறா. சரின்ட்டு தேடி வந்து தகவல் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து என்ன செஞ்சுட்டா அங்கே வந்து போயிடுறா. நம்ம ஹீரோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறதோட இந்த பார்ட் முடியுது. மறுபடியும் உங்களை நாளைக்கு ஃபைனல் பார்ட்டோட வந்து மீட் பண்ணுறேன். படம் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் கொடுக்குற ட்ராமாலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நாளைக்கு கண்டிப்பாக ஃபைனல் பார்ட்டோட வந்துடுவேன். பாய்.